நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். நமக்கு மந்த்லி சேலரி வரும். ஆனா சேவிங்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு டயலாக் வந்து எல்லா மாசமும் சொல்லுவோம். இந்த மாசத்த நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன்னா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்ட்டு. ஆனா நெக்ஸ்ட் மந்த் வரும். ஆனா அப்படியே சேர்த்து வைக்கிறது நம்மகிட்ட எந்த காசுமே இருக்காது. இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வணக்கம் மக்களே! நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோர்ஸ். மிடில் கிளாஸ் லைஃப்னா என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். அந்த சேலரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வர செலவுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்தும் அதிகமா இருக்கும். இன்னொரு மாசம் பார்த்தீங்கன்னா, அந்த மீடியம் ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ ஒரு மாசம் ஒரு விதமான நியூ செலவு வந்துகிட்டே இருக்கும். இத அவங்களால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட மோஸ்ட்டா எமர்ஜென்சி ஃபண்டே இருக்காது. ஆனா, அவங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னா என்னன்னு தெரியும். ஆனா, அத சேர்த்து வைக்கிறதுக்கான அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கவே இருக்காது. ஏன்னா, அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இத அடுத்த மந்த் பார்த்துக்கலாம். இந்த மந்த் வேணாம். அப்படின்ற மைண்ட் செட் தள்ளி போட்டே போவாங்க. ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவங்க சேலரி கிடையாது. அவங்க மைண்ட் செட்டும், அவங்ககிட்ட ஹேபிட்ஸும் தான். அது என்னென்ன ஹேபிட், அது என்னென்ன ப்ராப்ளம்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் பிரஷர் தான். பிகாஸ் என்ன இது சோசியல் பிரஷர் அப்டின்னா, இது வந்து ஒரு கம்பேரிசன்னால வருது. லைக் எக்ஸாம்பிள் என் பக்கத்து வீட்ல இருக்கவங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ நானும் இத வாங்கணும். இல்ல என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இவ் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவ் இருக்கு. இத கம்பேர் பண்ணி என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட இல்ல. அதுக்காக நான் வாங்கணும். என்கிட்ட இப்ப இம்மீடியட்டா காசு இல்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன், இஎம்ஐல வாங்குறேன். அதே மாரி சில பேர்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கும். கிரெடிட் கார்டு எதுக்குன்றதுக்கு அது யூஸ் பண்ணணுமேன்றதுக்காக போயிட்டு இஎம்ஐல ப்ராடக்ட்ஸ் வாங்குறது. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு கார்டு இருக்குன்னா, அது யூஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம எதையுமே வாங்கக்கூடாது. நமக்கு அது தேவை இருக்குன்னா வாங்குறது ஓகே. ஆனா, இங்க சில பேர் என்ன பண்றோம்னா, கம்பேரிசன்ல தான் வாங்குறோம். அவனோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா, என்னமோ கிராண்டா நடந்துச்சு. என்னோட வெட்டிங் என்னமோ கிராண்டா பண்ணலாம் பண்றது. இது அவன்கிட்ட ஐஃபோன் இருக்கு. நானும் அந்த ஐஃபோன் வாங்கணும். அந்த மாரி நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கம்பேரிட்டிவ்ல போயிட்டு நம்ம அவங்க பண்றதையும் நம்மளும் பண்ணணும்னு நினைச்சோம். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரிஜினாலிட்டிய நம்ம லூஸ் பண்றோம். அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவை இருந்திருக்கும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த தேவை இல்லன்னா கூட, நம்ம அந்த பொருள வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். இதனால என்ன பண்றோம், நம்ம சேவிங்ஸ விட்டுட்டு நம்ம வந்து டெப்ட்ல மாற்றிருக்கோம். நம்ம கடன் அதிகமாகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலா ஒரு பயம் வந்துரும். நாளைக்கு எனக்கு வேலை இல்லன்னா நான் இத எப்படி அடைப்பேன் அப்டின்ட்டு. ஒரு சிலருக்கு இந்த மாரி சிச்சுவேஷன் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க வேலை போயிடுது. அப்ப வேலை இல்லாத டைம்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த இஎம்ஐ கிரெடிட் கார்ட கட்டுறதுக்காக வேற ஒரு கிரெடிட் கார்ட்ல இருந்து காசு எடுத்து இத கட்டுறாங்க. ஸோ என்ன ஆயிடுது, அந்த கிரெடிட் கார்ட் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஸோ இந்த மாரி டெப்ட்ல மாட்டும்போது நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேட் டிசிஷன் கூட எடுக்குறாங்க. ஸோ இதனால தான் நான் எப்ப சொல்றது, நம்ம எப்போதுமே ஒருத்தர கம்பேர் பண்ணி இந்த சைக்காலஜிக்கலா இந்த மாரி ஒரு இம்பாக்ட்ல போய் யாருமே மாட்டிக்க நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ ட்ராப்ன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல ஒரு ஜாப் கிடைச்சோனே ஏதாவது ஒரு இஎம்ஐல போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருள வாங்கிர்றோம். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஃபோன் வாங்குறதா இல்ல கார் வாங்குறதா இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, சில பேர் ஹோம் லோன் கூட எடுத்துப்பா. இதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். இந்த இஎம்ஐ ட்ராப் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கோ, சில பேர் ஹோம் லோன் எடுத்தா 20 வருஷம் கூட இருக்கும். ஸோ, நமக்கு அடுத்த வருஷம் ஜாப் இருக்குமான்னே நமக்கு தெரியாத டைம்ல, ஆனா நம்ம அடுத்த 20 வருஷத்துக்கு லோன் வாங்குறதுக்கான இஎம்ஐல மாட்டிக்குவோம். ஸோ, இதுலேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இப்ப நான் சேவிங்ஸ்ல போட்டேன்னா கூட என்ன ஆகும், நான் இஎம்ஐ கட்டணும். அந்த மாரி பயம் வரும்போது, நம்ம சம்பாதிக்கிற முக்காவாசி இந்த பிரைமான ஏஜ் பார்த்தீங்கன்னா, இந்த 20-35 தான். இந்த டைம்லயே நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சுருவோம். ஸோ, நம்ம இந்த ஏஜ்ல எதுவுமே சேவ் பண்ணலன்னா, ஃபியூச்சருக்கு நம்மகிட்ட எந்த ஒரு காசுமே இருக்காது. ஆனா, நம்ம இஎம்ஐ வாங்குறதுன்னு கொஞ்சம் சொல்லலாம். அந்த இஎம்ஐ வந்து எதுக்காக வாங்குறோம்னு இருக்கு. ஸோ, நமக்கு ஒரு ஒரு பேசிக்கான நீட் இருக்கு. அது இருந்தா தான் என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும்னா, அதுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறது இருக்கு. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, அவன்கிட்ட இருக்கு, இவங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்கட்ட இருக்குன்றதுக்காக நம்ம ஒரு பொருள வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறோம். ஸோ, இது எப்பொழுதுமே ஒரு ரைட்டான விஷயம் கிடையாது. நம்மளால ஒரு ப்ராடக்ட் வேணும்னா, நம்ம வந்து 2 to 3 மந்த்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். அது கம்பல்சரியா நமக்கு தேவையா? அது இருந்தா தான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியுமா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறது நம்ம இஎம்ஐல ப்ராடக்ட் வாங்கலாம். அப்படி இல்லன்னா அந்த பொருள வாங்குறத தவிர்க்கிறதே நல்லது. இந்தியால இருக்க இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அவேர்னஸே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் பத்தி அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, நம்ம யாருக்குமே ஒரு சேலரி வந்தா அத எப்படி மேனேஜ் பண்ணணும்? லைக் எக்ஸாம்பிள் மணி வந்து நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? நம்ம எப்படி வந்து அத வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கணும்? இத பத்தி நமக்கு எந்த ஒரு ஸ்கூல்லயோ, எந்த ஒரு காலேஜ்லயுமே சொல்லிக் குடுக்குறது கிடையாது. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா இந்த சோசியல், மேத்ஸ், சயின்ஸ் இதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் யாருமே இந்த மணி மேனேஜ்மென்ட் குடுக்கறதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு எப்படி பண்ணணும்? ஏன்னா நம்ம கையில ஒரு விஷயம் கிடைக்கும்போது, அத ப்ராப்பரா எப்படி யுட்டிலைஸ் பண்ணணும்னே தெரியாதப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம போயிட்டு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோம். அப்போ அதுல நெறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட சான்ஸ் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு, நம்ம போயிட்டு ஒரு கடன்ல மாட்டுறது எல்லாமே இதனால தான் நடக்குது. இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் ஸ்டேட்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா, இந்த எஜுகேட்டட் ஸ்டேட்ட கூட பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களோட இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 10%க்கும் கீழ. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் எக்கனாமி நம்ம சொல்றோம். ஆனா, எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா,
ஒரே மாதிரியா டெவலப் ஆகல. பிகாஸ் ஏன் நான் இந்த விஷயத்துல இங்க சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இந்த டிமேட் அக்கவுண்ட்ல இருந்துச்சா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, இல்லாட்டினா டைரக்ட் ஆப்போ, இடிஎஃப்போ இந்த மாரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். பட் இது என்ன ஆகுதுன்னா, 90% ஆஃப் பீப்பிள்க்கு இந்த ஆப்ஷனே தெரியறதில்ல. அப்படி அந்த ஆப்ஷனே தெரிஞ்சாலுமே அவங்க என்ன நினைக்கிறான், இது ஒரு சூதாட்டம் மாதிரி, இது வந்து ஹை ரிஸ்க், இது ஒரு கேம்பிள் இருக்கிற மாரி, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு, இதில போய் போடுறதே கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்றதே அவங்க வந்து எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு நம்ம போயிட்டு பேங்க்ல வைக்கிறதோ, இல்லன்னா போயிட்டு கோல்ட் ஷீட் போடுறதோ, இந்த மாரி 2, 3 ஆப்ஷன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையே நம்ம யூஸ் பண்றதே இல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்றது எல்லாமே ட்ரெடிஷனல் மெத்தடா இருக்கு. இப்போ மாடர்ன் மெத்தடாலஜி நம்ம எதுவுமே அடாப்ட் பண்றதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபியூ பீப்பிள் தான் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறா. ஆனா இதுவே குஜராத், மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் 90% வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இதில போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ஸ்கூல் டேஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதில எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இதில இருக்க ரிஸ்க் என்ன, இத பத்தி ஏ டூ இசட் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 21 இயர்ஸ் ஒரு ஜாப் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க டிமேட் அக்கவுண்ட் அப்பயே அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 26, 27 ஏஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, இத பத்தி நல்ல அவேர்னஸ் வந்து அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் 1 ஆர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப டவுட்டோட இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 30 ஏஜ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இதில நல்லா இன்வெஸ்ட் பண்ணவரா. ஆனா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவங்க 21லேருந்து இந்த 30 இயர்ஸ்க்குள்ள இருக்க இந்த 10 இயர்ஸ வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஏஜ் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைமான ஏஜ். ஆனா நம்ம இது அவேர்னஸ் இல்லாதனாலேயே இந்த ஏஜ வந்து நம்ம மிஸ் பண்றோம். இங்க நம்மள நெறைய பேர் ஒரு விஷயத்த எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ சேலரி வாங்குனாலுமே காசு பத்தலன்ட்டு. முன்னாடி ரூ. 20,000 வாங்குனேன் அப்பயும் என்கிட்ட ஒரு சேவிங்ஸும் இல்ல. இப்ப ரூ. 50,000 சேலரி வாங்குறேன் அப்பயும் ஒரு சேவிங்ஸுமே இல்லன்னு. இது ஏன்னு எப்பயாவது அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லி சமாளிக்க தான் பார்ப்பாங்க. அது உண்மையான அவங்ககிட்ட பதிலே இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்க ரூ. 20,000 வாங்கும்போது ஒரு செலவு பண்ணிட்டு இருந்துப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 500க்கு ஷர்ட் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க சேலரி 50,000 மாறினோனே, அந்த ஷர்ட்ட வந்து அதே 500 வாங்கியிருக்க மாட்டான். இப்ப என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் பிராண்டடோ வேற ஏதோ வாங்குறட்டு இப்ப ரூ. 2,000 ரூ. 3,000க்கு வாங்கியிருப்பான். ஸோ அவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. ஸோ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கோம்னா, சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது, அவங்க சேவிங்ஸ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க அத பண்ணாம, அவங்க எக்ஸ்பென்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மகிட்ட ரூ. 1 கூட சேவ் பண்ண சான்ஸே இருக்காது. ஸோ இது ஒரு விதமான இன்ஃப்ளேஷன் தான். ஸோ இது என்ன ஆகும்னா, போன வாட்டி என்கிட்ட காசு இல்ல. அதனால நீ இதெல்லாம் பண்ணல. இப்ப என்கிட்ட காசு இருக்குன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, நம்ம அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நம்மகிட்ட சேவிங்ஸே இல்லாம, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகும். இன்னும் ஒரு கேட்டகரியான பீப்பிள் இருக்கா. அவங்க எப்படின்னா, அவங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ரிமைனிங் எல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாரி ஒரு பீப்பிள். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சேவிங்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் எப்போ வரும்னா, நம்ம அத எடுத்து வைக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் வரும். இல்ல நான் எல்லா செலவும் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு காசு மிச்சம் இருக்கும். அதில நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் எப்பவுமே நம்மகிட்ட காசு இருந்தா அது செலவு பண்ண தான் சொல்லுமே தவிர, அத எடுத்து வைக்கலாம். ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு என்னைக்குமே தோணாது. இதனால என்ன ஆகும்னா, நம்மகிட்ட ஃபர்ஸ்ட்ல எடுத்து வச்சா மட்டும் தான் அந்த சேவிங்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட்டே இருக்கும். இல்ல நான் சேலரிலாம் வந்ததுக்கப்புறம் பண்றேன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் கூட சேர்த்து வைக்கவே மாட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம இந்தந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. இந்தந்த ஹேபிட்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும்ல. அத பத்தி இதில டீட்டெயிலா பார்க்கலாம். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இஎம்ஐ பார்க்குறோம். அந்த இஎம்ஐ தேவையில்லனா அத ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல அடுத்த 6 மாசத்துக்கு என்னென்ன செலவுலாம் வரும்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அந்த காச இப்பவே சேர்த்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இத ஒரு நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து இன்கேஸ் ஜாப் இல்லனா கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரீ மைண்ட் செட்டோட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து சேஞ்ச் ஆகும்னா கூட, என்கிட்ட 6 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும்போது, நான் தைரியமா ஒரு நல்ல ஜாப், நல்ல பேக்கே மூவ் ஆன் ஆவேன். இன்கேஸ் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு பேனிக் வந்துரும். எப்படியாவது ஒரு ஜாப் போயிடணும். ஈவன் பே வந்து கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. எனக்கு இப்ப ஜாப் தான் முக்கியம். அந்த மைண்ட் செட் இருக்கும். அதனால இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ஜாப் போறீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்க ஒரு எஸ்ஐபி பண்றத ஆரம்பிச்சிடணும். இந்த எஸ்ஐபி பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அமௌண்ட்ட சேர்த்துட்டே வருவீங்க. இதனால என்ன ஆகும்னா, ஃபியூச்சர் லாங் டெர்ம் பார்க்கும்போது ஒரு 30, 35 வரும்போது, அந்த டைம்லயே நீங்க ஒரு நல்ல அமௌண்ட் சேர்த்துக்க முடியும். இது வந்து ரொம்ப சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ட்ராக்கர் மெயின்டெயின் பண்றது. லைக் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாசம் ரூ. 30,000 சேலரி வருதுன்னா, அந்த ரூ. 30,000 சேலரி வந்து இன்கம்மா எடுத்துட்டேன்னா, இதுல இருந்து நான் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன்றத நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு பார்க்குறோம். எதுக்கு இது முக்கியமான ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இதில நான் தேவையில்லாத விஷயம் ஏதாவது செலவு பண்ணியிருக்கேன்னா, அத வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டக் பண்றதுக்கு யூஸ் ஆகும்.
லைக் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 ஓடிடிக்கு ரீசார்ஜ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில நான் 2 ஓடிடில எந்த படமுமே பார்க்கல, எந்த வெப் சீரிஸும் பார்க்கல. அது தேவையில்லாதது. அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணலன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, கட் டவுன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சிலதுக்குலாம் நான் ஆட்டோ பே குடுத்துருப்பேன். அந்த ஆட்டோ பே வந்து எனக்கு கரெக்ட்டா தான் குடுத்துருக்கனா, இல்லன்னா தேவையில்லாத எதுக்காக நான் குடுத்துருக்கனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு அந்த ஆட்டோ பே வந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கலாம் என்னோட காசு வேஸ்ட்டா போகுதுன்றத பார்க்கறதுக்கு, எனக்கு இந்த மாரி ஒரு ஷீட் போட்டு எது எதுக்கெல்லாம் நான் செலவு பண்றேன்னு தெரிஞ்சா மட்டும் இத நான் பண்ண முடியும். இதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போ எனக்கு சேலரி வருதோ, அந்த சேலரி வந்த 3வது டேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 20% ஆஃப் மணி அந்த சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன்னா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா, என்னால கடைசியா எப்போதுமே என் கையில எந்த காசுமே நிக்காது. ஆனா, இதுவே நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு 20% எடுத்துட்டேன்னா, அந்த இருக்கிற 80% மணில என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கம்மி பண்ணிட்டோ, இல்லாட்டினா தேவையில்லாத நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நான் மூவ் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா, இதுவே நான் வந்து 100% வச்சேன்னா, அந்த 100% எல்லாருக்குமே நான் செலவு போயிடும். கிடைக்கிற சேவிங்ஸ் ஒண்ணு இருக்காது. ஸோ 20% ஸ்டார்ட்டிங் எடுத்து வச்சுட்டு, இந்த ரிமைனிங் 80%ல இந்த மந்த் ஃபுல்லா நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அட்லீஸ்ட் என்னால ரன் பண்ண முடியலனா கூட 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது எனக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நான் என்ன ஆயிடுவேன்னா, எனக்குள்ள இந்த ஹேபிட் வந்து நல்லா வந்துரும். நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா, அது எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போறதுக்கான எல்லா சான்ஸஸுமே உங்ககிட்ட இருந்துமே, நீங்க அது எதுவுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப தப்பு. இத பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க பேசிக்கான சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாரி உங்க ரெகுலரான ஹேபிட்ஸையும் நீங்க பாசிட்டிவான வேல சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் நீங்க மிடில் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். இதுவரைக்கும் நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தோணுதோ, அத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாரி இந்த கன்டென்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க் யூ.